நீ சொன்னேன்னு நாம விஜய பார்க்க போன அன்னைக்கு உன் அப்பாவோட ஆளுங்க விஜய கடத்திட்டு போயிட்டாங்களா? விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் நான் தான் நீன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறான். அதை எங்க அப்பா பார்த்துட்டு நான் ஏதோ அவன் கூட பழகிறதா நினைச்சுக்கிட்டாரு. ராத்திரி எல்லாம் அதே நினைச்சு அவர் தூங்கவே இல்லையா தெரியுமா? என்ன சொன்ன? விஜய எங்க அப்பா அழுங்க கடத்திட்டாங்களா? இதுக்கே நேத்தே சொல்லல. சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா எங்க அப்பாவை பார்த்த டென்ஷன்ல மறந்துட்டேன். மறக்கிற விஷயம் அடி இது. உன்ன பாத்தியாடி, நான் சொல்றத கொஞ்சமாவது கேட்டாளா? இவளையெல்லாம் ஏய் டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆனா அப்புறம் எப்படி? எனக்கு நம்ம 3 பேர் எப்பவும் ஒண்ணா ஒத்துமையா இருக்கணும். இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க ஜோசிகார் சொன்னது பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, டேய், இவனா டீ தண்ணி எதுவும் கேட்கறவருக்கு கொடுக்காதீங்க. வேணுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ முருகனா, நீங்க விஜயன் ஒருத்தரை தூக்கிட்டு போயிருக்கீங்களா? விஜயா? அப்படி யாரையும் தூக்கிட்டு வரலையே. அண்ணா போய் சொல்லாதீங்கண்ணா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஏன் லவர் இல்ல, என் ஃப்ரெண்ட் காயத்ரியோட லவர். அவனை விட்டுருங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். மேடம். என்னது இது? ஓஹோ, அப்ப நான் நினைச்சது சரிதான். அவன் காயத்ரியோட லவ்வரா? ஆமா, நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் என்ன கூட்டு களவாணிகளா? இரு இரு, இத நான் உங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வா உள்ள. தண்டபணி சார், ஏதோ புது அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. சரிங்க சார். மினிஸ்டர் பிஏட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்க சார். மினிஸ்டர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே பெண்டிங்ல வச்சிருங்க. ஓகே சார். சொல்லு முருகன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை தூக்கிட்டு வந்து நல்லபடியாவே கவனிச்சோம். கவனிச்ச கவனிப்புக்கு இனிமே சின்னம்மா இருக்கிற பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அவன் செல்போன்ல இருந்த சின்னம்மாவோட போட்டோ, வீடியோ, போன் நம்பர் எல்லாத்தையும் அழிச்சிட்டேயா. வெரி குட். ஆனா ஐயா, அவனை தூக்கிட்டு வந்த விஷயம் சின்னம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. சின்னம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தூக்கிட்டு போய் வச்சிருக்கிறது என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு, அதனால அவனை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்னங்க பண்றது? அவனை விட்டுடு ஐயா. விட்டுன்னு சொல்றேன்ல, அவ சொன்னத நாம நம்பிட்டதாவே இருக்கட்டும். அதுவும் இல்லாம இப்ப எலெக்ஷன் டைம் வேற. எதிர்கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சா இதை வச்சே என்னை அசிங்கப்படுத்துவாங்க. சரிங்க. தண்டபணி சார். சார், ரேணுகா இப்ப படிக்கிற காலேஜ்ல இருந்து உடனே வேற காலேஜுக்கு மாத்தி ஆகணும். ஓகே. இந்த விஷயத்த நானா ரேணுகாட்ட சொல்ற வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாது. ஓகே சார்.
நீங்க படிக்க வந்தியா இல்ல லவ் பண்ண வந்தியா? யாரோ உன் லவ்வரை கடத்திட்டு போயிட்டாங்களாமே. ஏய், அங்க என்ன பாக்குற? இல்ல மேடம், நான் யாரையும் லவ் பண்ணல. ஏண்டி மேடம் கிட்ட என்ன சொன்ன? ஏய் ஏய், ஏய், இப்ப எதுக்கு அவளை மிரட்டுற? ஆ? அவ எதுவுமே சொல்லல. அவ பேசிட்டு இருந்ததை வச்சு நானே தான் கண்டுபிடிச்சேன். நான் உன்னை இப்படியே விட்டுருவேன் நினைக்காத. காலேஜ்ல சொல்லி உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். மேடம், நான் ஒண்ணுமே பண்ணல ஏய், மேடம். நீ என்னெல்லாம் பண்ணேன்னு நான் என்கொயரியில சொல்றேன். என்கொயரிக்கு உங்க அப்பனையும் வரவழி. அப்ப தெரியும்டி நான் யாருன்னுட்டு. ஆ, மேடம், மேடம். ரேணுகா, மேடம் கிட்ட என்ன சொன்ன? கொஞ்சம் இருடி, நான் வரேன். ஏய், மேடம் 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 ப்ளீஸ் மேடம். மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். ரேணுகாவோட போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணது இல்லாம அவளோட நம்பரையும் டெலீட் பண்ணிட்டானுங்களே. இந்த போன்ல இருக்கிற நம்பர் அழிச்சிட்டா எனக்கு நம்பர் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்களா? மேடம் மேடம் நில்லுங்க மேடம். ஏதோ தெரியாம லவ் பண்ணிட்டா மேடம். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா இனிமே அவ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. நான் அவகிட்ட பேசுறேன். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இத்தனை வருஷமா இந்த காலேஜ் ஹாஸ்டலும் கட்டி காப்பாத்தி வந்த கௌரவத்தை உன் ஃப்ரெண்ட் அப்படியே அழிச்சிட்டா. இந்த காலேஜ பொறுத்த வரைக்கும் படிப்புல மெடல் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒழுக்கமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும், புரியுதா? ஒண்ணு போன் எடுத்து பேசு, இல்ல ஆஃப் பண்ணு. ஏய் என்னடி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உடம்புல நல்லா இருக்குல்ல? சரி நான் அப்புறம் கூப்பிடுறவை. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மேடம். இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல உங்க அப்பனுக்கு போன் பண்ணவா? சாரி மேடம், இங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என் படிப்பை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. அந்த பயம் இருக்கட்டும். வா. ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. ஐயோ, நம்மளால காயத்ரி வேற மாட்டிக்கிட்டாளே. என்ன பண்றது? எல்லாரும் கிளம்புங்க, போய் அந்த ரேணுகா பொண்ணுகிட்ட பேசிட்டு வரலாம். ராமு, அம்மா, அந்த ரேணுகா படிக்கிற காலேஜினுடைய ஹாஸ்டல் உனக்கு தெரியும்? தெரியுமா? வண்டி எடு, அங்க போகணும். சரிம்மா போலாம். என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? விஜய் அந்த எம்பி கிட்ட இருந்து காப்பாத்துற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? அந்த கவலை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் என்ன செய்யறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம்.
அதான் அதுக்கு ஒரு வழி நான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் ஏன் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. போய் அந்த பொண்ணை பார்த்து அவ கையில கால்ல விழுந்தாவது விஜய பத்தி அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லி சொல்லுவோம். நாங்க வரல, நீங்க வேணா போங்க. ஏ பின்ன என்னம்மா, நீ போகாத ஊருக்கு வழி சொல்றியே? ரேணுகா கிட்ட பேசினா அவ அப்பா கிட்ட கேட்க மாட்டான்னு சொல்றியா? ரேணுகா நம்ம சொல்றது கேப்பா பாட்டி, ஆனா ரேணுகா சொல்றது அவங்க அப்பா கேப்பாரான்னு தெரியலையே. அப்படி கேக்குறதா இருந்தா அவ எப்பவோ அவ அப்பாட்ட போய் நான் விஜய்னு ஒருத்தனை காதலிக்கிறேன், என் படிப்பு முடிஞ்சதும் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வையின்னு கேட்டிருப்பாள்ல. இதெல்லாம் நடந்திருந்தா நாங்க எதுக்கு திருட்டு தாலி கட்டுறத பத்தி யோசிச்சிருக்க போறோம்? அம்மா, விஜய் வந்துட்டான். விஜய், என்னடா இது இப்படி அடிச்சிருக்காங்க? எம்பிங்கிற அதிகாரம் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்ற ஆணவம். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை என் வருங்கால மாமனார் தட்டி எழுப்பிட்டாரு. இனி நான் சும்மா இருக்க போறதில்ல. என்ன நடந்தாலும் சரி, அந்த ரேணுகா தான் என் மனைவி. ஏண்டா இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க, இன்னுமா உனக்கு புத்தி வரல? ஆமாண்டா, நமக்கு அந்த 100 கோடி வேண்டாம். எனக்கு நீ பிள்ளையா முழுசா இருந்தாலே போதும்டா. ஆமாண்டா விஜய், நம்ம புரோக்கர்கிட்ட சொன்னா 5 கோடியோ 10 கோடியோ வரதட்சணை வர மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வருவாரு. நீ அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருடா. நமக்கு இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம்டா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணதுதான். அந்த ரேணுகா கிடைக்கலன்னா சீச்சி, இந்த பழம் புளிக்குதுன்னு விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் பாட புஸ்தகத்துல வர நிறைய இல்ல. நான் நினைச்சதை அடையாம ஓய போறதில்ல. இந்த வருஷம் தீபாவளி எனக்கும் ரேணுகாவுக்கும் தல தீபாவளியா தான் இருக்கும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. டேய் சந்திரா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் பையன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. வெட்டியா அந்த வீரவசன பேசுறத விட்டுட்டு ஒழுங்கா உருப்பிடுறதுக்கான வழிய பார்க்க சொல்லு. இல்ல நம்ம டிரைவர் ராமு இருக்கான்ல, அவன் தங்கச்சியே இவனுக்கு கட்டி வச்சிருவேன். அவன் தங்கச்சியை எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஜாக்கிரதை. அத்தை, ஐயோ ஐயோ, வேண்டாம். சாரி காயத்ரி, நான் முருகா அண்ணா கிட்ட இருந்து விஜய் காப்பாத்துறதுக்காக தான் அவன் உன்னோட லவ்வர்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு தான் வார்டன் இப்படி பேசிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் எப்படியாவது பேசி சரி பண்ணிடுறேன். எப்படி பேசி சரி பண்ணுவ? அவங்க காலேஜ்ல சொல்லி என் மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்களாம். எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஏண்டி, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னா எடுத்துருவாங்களா? சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக தான் சொல்லிருக்காங்க, அத போய் நம்புறியே. அவங்க நிஜமா சொல்றாங்களோ இல்ல என்ன மிரட்டுறதுக்காக சொல்றாங்களோ எதுவும் எனக்கு தெரியாது. நீ முதல்ல கீழே போய் விஜய் உன் லவர்னு மேடம் கிட்ட சொல்லு. என்ன விளையாடுறியா? இத போய் நான் அவங்க கிட்ட சொன்னேன் வை, அவ்வளவுதான். என்ன பாக்குற? அடுத்த செகண்ட் எங்க அப்பாவுக்கு போன் பறக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷம் அவர் இங்க வந்து நிப்பாரு. அவ்வளவுதான். என்ன பேக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்குன்னு நீ உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நான் எங்க அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கணுமா? இதுல என்னடி இருக்கு? ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? எதுக்கு செய்யணும்? ஃப்ரெண்டுக்காக செய்யறதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு. எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி சேத்துல தள்ளிட்டு உனக்கு மாலை பொண்ணுன்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஏய், நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கூட எதிர்பார்க்கல. உன் லவ்வரையும் உன்னையும் காப்பாத்துறதுக்காக
என்ன மாட்டி விட்டுட்டியே. ஆரம்பத்துல இருந்தே ஓ லவ்வால எனக்கு பிரச்சனை தான். இவ பாட்டுக்கு லெட்டரை என் புக்ல வச்சுட்டா. அதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில அம்மாவும் தங்கச்சியும் ஃபோன் பண்ணி அந்த லெட்டரை பத்தி தான் கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? வார்டன் கிட்ட போய் சொல்லு. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ, ரேணுகா ஏன் இப்படி சண்டை போடுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒரே ரூம் தான் வேணும், எங்க போனாலும் ஒன்னதான் போனோம், ஒன்னதான் வரணும்னு இருக்கும்ல. இந்த விஷயத்துக்கு போய் சண்டை போடுறீங்களே. எனக்கு என்னமோ அந்த ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சிருமோ பயமா. என்ன சத்தம் இங்க? இது என்ன சண்டை கடையா இல்ல ஹாஸ்டலா? இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? எதுக்கு சண்டை? எதுக்குடி? எதுக்கு? மேடம், மேடம், நான் இனிமே இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். எனக்கு வேற தனி ரூம் கொடு. உன் இஷ்டத்துக்கு நீ கேட்கும் போதெல்லாம் மாத்தி கொடுக்கறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? ஹாஸ்டல் அதெல்லாம் இப்ப எதுவும் கொடுக்க முடியாது. ஏதாவது ரூம் காலி ஆகட்டும், அப்ப பாக்கலாம். எங்க முதல்ல உங்க செல்போனை கொடுங்க. செல்போனை வச்சுதானே ஆட்டம் போடுறீங்க. செல்போனை கொண்டா கொண்டா கொண்டா. ஏய் எங்க போய் எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. ஓட்டடா ரெண்டு. ஏய் உன் செல்போன் எங்க? கொடு. செல்போன் இல்ல மேடம். செல்போன் இல்லாமயே இந்த ஆட்டம் ஆடுறியா? இனிமே யாருக்காவது போன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவேன். போனு கர்ணனுக்கு கவச கூட்டல மாதிரி எப்பவும் கையிலேயே வச்சுக்கிட்டு அலையறாளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? யாருகிட்ட இந்த விளையாட்டெல்லாம்? இவங்களெல்லாம் ஒரு வழிபட். என்ன அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே மேடம். என்ன சான்ஸ்? ரேணுகா தனி ரூம் கேட்டிருந்துச்சுல்ல, அதை கொடுத்திருந்தீங்கன்னா இவங்க 3 பேரையும் பிரிச்சு காட்டுறேன்னு சபதம் போட்டிருந்தீங்களே, அதுல ஜெயிச்சிருக்கலாம் மேடம். அங்கதான் சுமித்ரா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்போ காயத்ரி ரேணுகா இவளுங்க 2 பேர் மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இந்த சண்டை கோழிங்க 2 பேரையுமே பிரிச்சு வச்சா 3ஆவதா தெம்மாங்கு கோழி ஒண்ணு இருக்கே, அதான் சுப்புலட்சுமி. அவ இதுங்க 2த்தையும் சேர்த்து வச்சிருவா. ஆஹா, இதுங்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாதான் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆளே இல்லாம நிரந்தர சண்டையா மாறும். அதுக்காக தான் இவங்களை விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அப்பா சூப்பர் பிளான் மேடம். ரொம்ப நன்றி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வெட்டி கதை பேசணும்னா ஒருத்தி நின்னு பேசுறா, ஒருத்தி போன்ல பேசுறா. மேடம் என்ன போன்? போன் மேடம். போன்லாம் கிடையாது, போ. மேடம், அப்பா கிட்ட இருந்து போன்லாம் வரும் மேடம். ப்ளீஸ் மேடம். இனிமே இந்த போனை வச்சுக்கிட்டு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுன அப்புறம் நான் ரொம்ப மோசமான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும், புரியுதா? எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஹலோ, காயத்ரி வீடு தானே? ஆமா, நீங்க? நான் ஹாஸ்டல் வார்டன் செண்பகவள்ளி பேசுறேன். மிஸ்டர் அண்ணாமலை இருக்காரா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை கூப்பிடுறேன். அப்பா, அப்பா. என்னம்மா? அக்கா தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல இருந்து வார்டன் ஃபோன் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அப்படியா? போன்ல இருக்காங்களா? ஆமாப்பா. ஹலோ ஹலோ, அண்ணாமலையாங்க? ஆமாங்க. நாளைக்கு காலேஜுக்கு வாங்க. உங்க பொண்ணு காயத்ரி மேல ஒரு என்கொயரி இருக்கு. என்னங்கம்மா, என்ன விஷயம்? நேரா வாங்க. 10 மணிக்கெல்லாம் கரெக்டா இங்க இருக்கணும். ஹலோ, வாடி. அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமா. இந்தாங்கப்பா.
இப்ப எப்படிப்பா இருக்கு? நெஞ்சு எதுவும் வலிக்கல? இல்லம்மா இல்ல. கௌரி, அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? தெரியலம்மா. அக்கா ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்தது. அப்போல இருந்து அப்பா இப்படிதான் இருக்காரு. என்னங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல லட்சுமி, ஏதோ விசாரணையா, என்ன விசாரிக்கணுமா, அதான் என்ன நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. என்னது விசாரணையா? என்ன விஷயமாவா? போனாதானே தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. மாப்ள, விசாரணைனா எதுக்காக பயப்படணும்? நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல. இப்பெல்லாம் காலேஜ்லயே வேலைக்கு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்களாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நம்ம குமாரன் சென்னையில தான் இருக்கான். நீங்க போகும்போது கூட்டிட்டு போங்க. சரி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வர மாப்ள, வரமா. தயவு செஞ்சு உங்க பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இல்லனா நாளைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும்.